அடுத்து சிவசாமி சார் சொல்லுங்க. ஐயா, சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் தனித்திருந்தால் ஜாதகன் செல்வம் உள்ளவன், மந்திரங்களை முறைப்படி பிரயோசித்து வெற்றி பெறுபவன், வாதம் செய்தல் வல்லவன், குடும்ப விருத்தி உண்டு, எதிரிகள் அழிவார்கள். செவ்வாய் 7, 8 அமர நிலம், பொருள், மனை சேதம், குடும்பம் சிதறி போகும். இதனை செவ்வாய் குருதோஷம் என்பார்கள். மாந்தி 5 இருக்க நல்ல குணவன், புத்திர தோஷம் உடையவன், பகைவரை ஒழிக்கும் உள்ளவன், மிகச்சிறந்த வீரன், திடமாக வாழ்பவன், வெகு திரவியம் சம்பாதிப்புடையவன். லக்னத்துக்கு 8ஆம் யாரா இருந்தாலும் சரி பலம் உள்ளவரே. ஆனால் சிறை பிடித்தலும், மரணம் வாய்த்தலும், மலை தேசம் ஏறி தவறி விழுந்ததும், இறத்தலும், பரதேசம் செல்வதும் மற்றும் கொடிய பாதையும் கொடுவான் போன்ற ஆயுதங்களால் ரணமும், குடும்பத்திலும் பூமிக்கு ஜீரணமுக்கும் மோசமும் மற்றும் விஷ பயமும், கொள்ளை நோயான அம்மை, பேதி, பற்பல விதங்களால் துன்பங்களை தரும். சந்திர ராசிக்கு 8 சந்திரன் கோல்சாரத்தில் வரும்போது இந்த காலகட்டத்தில் இவருக்கு முக்கியமான தீய பலன்களை நடக்கும். அடுத்து ஐயா, ஒரு சின்ன கரெக்ஷனு சொல்லுங்க. செவ்வாயோட சூரியன் சேர்ந்தாதான் மலை உச்சியிலிருந்து விழுந்து சாவாங்கய்யா. ஆமா, 8ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருந்தாதான் உச்சியிலிருந்து, மலை உச்சியிலிருந்து விழுவாங்கன்னு. அது பாயிண்ட், கொஞ்சம் கரெக்ஷன், சாரி. நீங்களே தப்பாக சொல்றீங்க. ஐயா, லக்னத்துல சூரியனும் 4ஆம் இடத்துலயோ, நல்ல கவனிங்க, எழுதுங்க நான் சொல்றத. 4ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து 8ஆம் சேர அல்லது 8ஆம் பார்க்க மலை உச்சியில் இருந்து கீழே இறப்பான். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுச்சா? 4ஆம் இடமோ 10ஆம் இடமோ சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கணும். 8ஆம் தொடர்பு வரணும். 8ஆம் பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறப்பான். நம்ம சொல்லி ஏற்கனவே நடந்து விட்டது. இன்னும் 2 பேருக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னும் 2 ஆண்டுகளில் அது நடக்க போகுது. ரைட், அடுத்து சொல்லுங்கய்யா. சார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு இது சொல்றேன், அது கரெக்டா இருக்கான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பானுப்பிரியா. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இவரோட குரு ராகு சேர்க்கை, குரு சந்திரன் சேர்க்கை, ராகு அவயோகி, இது எல்லாமே சேர்ந்தது. அப்பாவுக்கு 2 திருமணம் நடந்திருக்கலாம், அல்லது இவரே ஏற்கனவே திருமணம் ஆன பெண்ணையோ திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2ல எது கரெக்ட்னு மட்டும் சொல்லுங்க. அவர் சொல்லுவாரு, கடைசியில சொல்லுவாரு. கடைசியில அவர் உங்க பேரை சொல்லி இந்த அம்மா சொன்னது ரைட்டு, தவறு அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவாரு. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போன் பண்ணி சொல்லிட்டேன். பேனாவும் நோட்டு வச்சுக்கிறோன்னா எழுதணும், கரெக்டா சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அவர் ரெடியா இருப்பார். ஜாதகரே சொல்லுவாரா? ஆமாங்க, அவரே இருக்காரு. அப்பதான் தெரியும். நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா ரைட்டான்னு எப்படி தெரியும்? அதனால நாங்க எப்படி பண்ணுவோம்னா, ஜாதகரை வச்சுக்கிட்டே ஜாதகரை வைத்துக் கொண்டே ஆய்வு செய்வோம். ஓகே, நான் நீங்க தான் சொல்வீங்களோன்னு நினைச்சேன். நான் ஜாதகரோட நானும் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன். நான் இது பார்த்த ஜாதகம், இதோட வரலாறு அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க. சொல்லுங்க. வேற யாரும் இருக்கீங்களா? ஐயா, ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன். கடலூர்ல இருந்து 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் குடும்ப நாசம். நேற்று கிளாஸ் நடத்துனீங்க. ஆனா பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதி கேது பாக்குற. சரி சரி சரி. 7ஆம் அதிபதி கேது பாக்குற, 2ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த 2 ஒரு பாயிண்ட். சரி, அடுத்து வேற யாரும் இருக்கீங்களா? ஒரு பார்த்தசாரதி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு
இதை மட்டும் சொல்லிடுங்க ஐயா. 3 கிரகங்களோட திரிகோணஸ்தான இதை பத்தி சொல்லிடுறேங்க ஐயா. திரிகோணத்தை பத்தி சொல்லிடுறேங்க ஐயா. லக்னாதிபதி வந்து புதனாகப்பட்டவர் 6ல மறைஞ்சிட்டாருங்க ஐயா. சரி அதனால 1 பலம் இழந்துருச்சுங்க ஐயா. சரி. அடுத்து 5ஆம் அதிபதி சனி வந்து 3ல மறைகிறாருங்க ஐயா. சரி. அவர் வாங்கின சார புதன் சார வாங்கியிருக்காருங்க. அவரும் 6ல மறைவுங்க ஐயா. 5 சாரா 3ல உட்கார்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி உட்கார்ந்தா என்ன? சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தெரிஞ்சே சொல்லுங்கயா. ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். கொஞ்சம் தான் வச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி விடுங்க, அடுத்து அடுத்து அடுத்து. சரி இப்ப நான் எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கிறேன். யாருனாலும் நீங்க வந்து டக்குன்னு சொல்லணும், ஓகேவா? இவர் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? பூந்தோட்டம் அப்படின்னா விளக்கம் தேவை, போராட்டம் அப்படின்னா விளக்கம் தேவை. சொல்லுங்க, இவர் வாழ்க்கை எப்படி? விளக்கம் தேவை. 7ஆம் அதிபதியே பாலகாதிபதியா வர. சரி அடுத்து. ஐயா, இவருக்கு வந்து குரு வந்து பாதகாதிபதியா இருக்கிறாரு. அதனால இவருக்கு வந்து வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமா இருக்கும் ஐயா. இல்லை. அடுத்து யாருன்னா சொல்லலாம். 25 பேர் 26 பேர் இருக்கீங்க. இவருடைய வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா? போராட்டம் என்று சொன்னால் கிரக விளக்கத்தை சொல்லணும். பூந்தோட்டம் என்று சொன்னால் கிரக விளக்கத்தை சொல்லணும். சும்மா மொட்டையா சொல்லக்கூடாது. ஒரு வாழ்க்கை பூந்தோட்டம் போராட்டம் அப்படி சொல்லக்கூடாது, விளக்கத்தோட சொல்லுங்க. பூந்தோட்டமும் இல்லை, போராட்டமும் இல்லை, தன் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய நபர். 2ல 1 உலகத்துல மனுஷனா பிறந்தா இருக்கும். போராட்டம் எல்லாருக்குமே இருக்கும் சார். தன் இஷ்டத்துக்கு வாழக்கூடியவர்னா அவர் வாழ்க்கை பூந்தோட்டம்னு அர்த்தம். அப்படி சொல்ல முடியாது சார். பூந்தோட்டம்னு சொல்றது இல்ல இல்ல. போராட்டம்னா அடிபட்டு நொந்து போராட்டத்துல ஏகப்பட்ட போராட்டம் இருக்கு. இவரோட இது பார்க்கும்போது லக்னத்துல இருக்கிற கேது குரு பார்வை, அவர் பாதகாதிபதியா இருந்தாலும் பாக்குற இடம் நல்லாதான் இருக்கும். பாக்குற இடத்துக்கு ஓரளவுக்கு அதே கூட இருக்கிற ராகு கெடுதலையும் செய்வார் கண்டிப்பா. அதனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இது 2மே இருக்கும். ஆனா தன் இஷ்டத்துக்கு ஓரளவுக்கு ஒரு போராட்டம்ங்கிறத கூட அவர் உணராத ஒரு போராட்டம். அதுதான் அவர் போராட்டமா இருக்கிறத கூட அவர் உணர மாட்டார். தன்னோட இஷ்டத்துக்கு வாழக்கூடிய நபர். தனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்வாரு. தான் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்வாரு. அடுத்தவங்க பேச்ச கேட்கக்கூடிய அமைப்புல இவர் இல்லை. சோ தான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால போராட்டம் கூட இவருக்கு போராட்டமா தெரியாது. அதே சமயத்துல அவர் வாழ்க்கை அப்படின்னா பூந்தோட்டமா எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, நான் திருச்சி சண்முகம் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. இவருக்கு 4ல வந்து சுக்கிரங்கய்யா. 4ஆம் அதிபதி வந்து குரு வந்து ஆட்சி உச்சத்துல இருக்க, சொந்த வீட்டுல இருக்காருங்கய்யா. அதனால இவர் வந்து நல்ல வசதி வாய்ப்போட இருப்பாரு. 7ல ராகு இருக்காரு. அதனால இவருடைய வாழ்க்கை வந்து பூந்தோட்டம் தாங்க ஐயா. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. இப்ப இவருடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கை வந்து போராட்டமா பூந்தோட்டமான்னு பாக்குறதுக்கு நம்ம திரிகோணத்தை பார்க்கணும். 1ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிட்டாரும், 5 குடையவன் வந்து 3ல மறைஞ்சாலுமே 9 குடைய வந்து 4 நல்லா தாங்க சார் இருக்காங்க சுக்கிரன். அதனால ஒரு வாழ்க்கை வந்து பூந்தோட்டம் தான் இருக்குன்னு நான் சொல்றேங்கய்யா. 9 குடைய 4ல இருக்கேன், அது ஏத்துக்கிறேன். மத்த 2மே சரியில்லையே. சரியில்லாம சொல்லிட்டு நல்லா இருக்குன்றீங்க. இல்லைங்க, 9 குடையவன் 4ல இருக்கிறதுனால பூந்தோட்டமா இருக்குன்னு நான் சொல்றேங்க. அது 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சரியில்லைனாலுமே 9 குடையவன் 4ல சுகத்தனத்துல இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, பூந்தோட்டமா இருக்குன்னு சொல்றீங்க. சரி ரைட் ஓகே. 4 தானயா சுகஸ்தானம் பத்தி சொல்றேன். விடை வந்து அவர் சொல்லுவார். ஐயா இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லலாங்கய்யா. லக்ன அதிபதியும் ராசி அதிபதியும் லக்ன சுபரா வந்தா வாழ்க்கை
பூந்தோட்டமா இருக்கும். லக்ன பாவரா வந்தா போராட்டமா இருக்குங்கய்யா. அப்படி சொல்ல இல்ல முடியாது. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சார்? இவர் கட்டத்துல ஒரு வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா? இதை வச்சு பார்க்கும்போது போராட்டம் தாங்கய்யா. ரைட்டு. அடுத்து வேற யாருக்கீங்களா எதையுமே இந்த ஜாதகத்தை அனுபவிச்சாலும் பத்தி? அனுபவிக்கக்கூடிய தன்மை இவருக்கு இல்ல. அதை ஏத்துக்கக்கூடிய தன்மை இல்ல. சோ தானே பூந்தோட்டம்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா ஓரளவுக்கு போராட்டமும் அங்க இருக்கு. ஆனா அந்த போராட்டம் கூட இவருக்கு பெருசா தெரியல. தனக்குத்தானே ராஜா அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இவரோட இது இருக்கு. 5ஆம் அதிபதி சனி கேட்டை நட்சத்திரத்துல வேற இருக்கு. சோ அந்த நட்சத்திர சாரம் பெற்றதுனால அடுத்தவர் பேச்ச கேட்கக்கூடிய அமைப்பு இவருக்கு இல்ல. மனம் போல வாழ்வு, அவ்வளவுதான். தெரியுமா? 5ஆம் இடத்தின் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாமான்னு கேட்டா புரியல. இல்ல 5ஆம் இடத்தின் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கலாமா? நல்ல அமைப்பா? ஆக்சுவலி அது கல்யாணம் இரு, குழந்தை பாக்கி இருங்க, இருக்காதுன்னு இருக்குங்கய்யா. இருங்க, அஞ்சா- வாயை பொத்துங்க. உங்களை அஞ்சாம் வேற அதிபதி- சொல்லவே இல்ல. அந்த அஞ்சாம் அம்மா அதிபதி- இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இடையில எதுக்கு பேசுறீங்க? 5ஆம் அதிபதி 3ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அது சனியாக இருக்கிறதுனால ஏம்மா, பாவகிரகமா நீங்க இருக்கு. நீங்க பிடி கொடுக்காம ரெண்டையும் பேசுறீங்க. இல்ல சார், இப்படி ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இப்படி பேசக்கூடாது. அது ரெண்டு பலனுமே வருது. ஏன்னா 3ல பாவகிரகம், எல்லாத்துக்குமே 2 பலன் வரும். சனி பாவகிரகம். போராட்டமா பூந்தோட்டமாங்கிற ரெண்டுமே இருக்குங்கிறீங்க. இப்ப 5 காரியம் 3ல இருக்கேன்றீங்க, நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்றீங்க. ஆமா, சனி பாவகிரகம். அந்த 3ல சனி இருக்கிறதுனால இவரோட முயற்சி எப்பயுமே ஒரு சக்சஸ் ஆகும். அப்ப அது நல்ல அமைப்பு. 5 3ல இருக்கிறது சனி அப்படிங்கறதுனால அதுக்கு உண்டான பலனும் இருக்கும்ல. ஒரு இதுல ஒரே பலன் எப்படி சார் ஜாதகத்துல வரும்? எல்லா ஒரு கிரகத்துக்கு 5க்குரியவன் இங்க பாவரம் சுபரம் 3ல இருக்கிறது நல்லதா இல்லையா? நல்லதுன்னா என்ன நடக்கும்? கெட்டதுன்னா என்ன நடக்கும்? சொல்லுங்க. நான் யோசிச்சு சொல்றேன் கொஞ்சம். ஐயா உடுமலையில இருந்து பார்த்த சார் பேசுறேங்க ஐயா. நீங்க என்னங்க தவணை பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, நான் இப்ப சொல்றேன் பாருங்க ஐயா. 5ஆம் இடத்துல அதிபதி 3ல மறைதாருங்க ஐயா. அதனால இவருக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லை. சொல்லுங்க, அடுத்து வாங்க. லக்னாதிபதி போய் 6ல மறைறாரு. இவருக்கு கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா கடைசி வரைக்கும். அதுல இருந்து மீளவே முடியாதுங்க. ஓகே. போராட்டமா தான் வாழ்க்கை இருக்கு மொழியே, பூந்தோட்டமா இருக்காதுங்க ஐயா. என் பதில் பூந்தோட்டமா இருக்காது. இருக்காது, போராட்டமா தான் எங்க இருக்கும். சரி 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 ஓகே. அடுத்து யாராவது இருக்கீங்களா? ஐயா, இவரு என்ன வேலை செய்வீங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா. 10ஆம் அதிபதி 6ல இருக்காரு, ராகுச்சாரம் வாங்கியிருக்காரு. இவர் கரெக்டா +2 முடிக்கிற டைம்ல புதன் தசை தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ புதன் அந்த ராகு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டெக்னாலஜி டெக்னிக்கல் கோர்ஸ் எதுனா பண்ணி அது சம்பந்தப்பட்ட வேலை, பழுது பார்க்குற வேலை, சிஸ்டம் ஒர்க்கு, அந்த மாதிரி செய்யற வேலை, கணக்கு வேலை, அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்கய்யா. அப்புறம் இவருடைய ஜாதகத்தோட மாந்தி கூடி இருந்தா தந்தைக்கு ஒரு உயிர்கண்டம் ஏற்படும் சொல்லியிருக்கீங்க. அதுவும் அதுல பொருந்தி வருது. இவருடைய ஜாதகத்துல யோகம் இருக்கா? இருந்தால் என்ன யோகம் இருக்கு? தோஷம் இருக்கா? இருந்தால் என்ன தோஷம் இருக்கு? சொல்லுங்க ஐயா. உமாபதி பேசுறேன். புத்திரதோஷம் இருக்குங்கய்யா. பண்ணக்கூடியவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஜோதிட புத்தகங்கள்னு பரிசு வழங்குவேன், தபால் அனுப்பி வைப்பேன். ஐயா, 5 புத்திரதோஷம் சொல்லிருக்கீங்க. ஐயா உமாபதி பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க. இப்ப உமாபதி ஐயா மட்டும் பேசுனா மத்தவங்க சைலண்டா இருங்க. அவர் பேசி முடிச்சுன்னு அடுத்து பேசுங்க. சொல்லுங்க சார். இவருக்கு புணர்வு தோஷம் இருக்கு சார். சனி 9ஆம் பார்வையா சந்திரனை பாக்குறாரு. அதனால அவருக்கு திருமண வாழ்க்கை சரியா இருக்காது. 2 பேர் பிரிவினை இருக்கும். 2வது புத்திர தோஷம் இருக்குது அவருக்கு. 3ஆவது பார்வையில 3ஆம் இடத்துல இருக்கிறதால 5ஆவது எடுத்த அதிபதி 3ல் இருப்பதால் அவருக்கு புத்திர தோஷம் உண்டு. அதனால திருமண வாழ்க்கையில இவருக்கு தொடர் சுகமா அம்மா வீட்டுல தான் இருப்பாரு. இன்னமும் நீங்க தெளிவா சொல்லணும். 5ஆம் இடத்தின் அதிபதி
பாவக்கரகமாக வந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம். நல்லா கேட்டுக்கணும். 5ஆம் இடத்தின் அதிபதி சுபராக வந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் புத்திர தோஷம் கிடையாது. ஆரம்பத்திலே சொல்லும் போதே 5ஆம் இடத்தின் அதிபதி தீயவனாக வந்து 3ல் இருந்தால் அப்படி சொல்லணும். நீங்க பொதுவா 5க்குரிய 3ல இருந்தா குழந்தை கிடையாது அப்படின்னா சுக்கிரன் வீடா வரும், குரு வீடா வரும், அவன் 3ல இருக்கான், குழந்தை இருக்கும். அதனால தீயவரா வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கங்க. புதுசா வந்தவங்க இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து சொல்லுங்க. இவரு அம்மா வீட்டுல தான் இருப்பாரு, அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருப்பாரு, மனைவி கூட சாப்பிட மாட்டார் கையில. சரி சரி. வேற வேற என்ன யோகம் இருக்கா? யோகம் இருக்கா? தோஷம் இருக்கா? ஐயா உடுமலையில இருந்து பார்த்தாருங்க ஐயா. சொல்லுங்க. நீங்க வந்து ஏன் ஐயா விட்டு விட்டு லக்னத்துல இருந்து செவ்வாய் 8ல இருக்காருங்க ஐயா. அதனால இவருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க ஐயா. சரி 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 சரி. செவ்வாய் தோஷம் இருக்குங்க ஐயா. ஆனா அது செவ்வாய் சரி சரி. இருக்கனால அது இல்லைன்னு சொல்லுவாங்க ஐயா. இல்லைங்க மேடம், செவ்வாய் வந்து இப்ப வந்து இங்க ஃபர்ஸ்ட் செவ்வாய் வந்து மேசத்திலேயே இல்லைங்க. அவர் வந்து தனுசு இந்த மீனத்துல இருக்காருங்க. அவர் பாருங்க, அவர் வாங்கின சாதத்தை பாருங்க, அவர் வாங்கின டிகிரி பாருங்க, 0 டிகிரியில் இருக்காருங்க. மேசத்துல கிடையாது. நேத்து தானே செவ்வாய் தோஷத்துக்கு அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். நேத்து கொடுத்தேன், முந்தாண்டும் கொடுத்தேன். மேசம், கடகம், செவ்வாய் ஆட்சி பெற்றால் தோஷம் கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்க. அந்த வீட்டுல இருந்தா செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு சொன்னேன், விதிவிலக்குன்னு சொன்னேன். ஐயா இல்லைங்க ஐயா, செவ்வாய் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்லயும் இல்லைங்களே, மேசத்திலயும் இல்லைங்களேயா. பாவக மாறுதல் பெற்ற கிரகம்தான் டிகிரி பார்க்கணும் பின்னாடின்னு சொன்னேன். அதையும் சொன்னேன், நீ கவனிக்கல. மாசத்துக்கு 3 நாள் கிளாஸ் கொண்டா இதுதான் பிரச்சனை. பாவக மாறுதல் பெற்ற கிரகத்தை தான் நீங்க பின்னோக்கி டிகிரி வச்சு பார்க்கணும். மத்ததெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அப்ப பின்னோக்கில இல்ல, அப்ப செவ்வாய் தோஷம் கிடையாது. ஓகேவா? அடுத்து சரிங்க சரிங்க சரிங்க. வேற யோகா இருக்கா? சொல்லுங்க. யோகா நம்ம இருக்கா? கிரகமாளிகா யோகம் உண்டாங்க. உண்டான என்னைய கேட்க கூடாது. இருக்கு இல்லைன்னு சொல்லணும், நீங்களே சொல்லணும். இருக்குங்கய்யா. ரைட்டு. உணர்ப்பு தோஷம் சொல்லலாமா? சொல்லுங்க. ஆனா புணர்ப்பு தோஷம் கிடையாதுங்க. புணர்ப்பு தோஷத்தவே கிடையாது. எதை வச்சு சொல்றீங்க? எல்லாருமே புணர்ப்பு தோஷம். சனி சந்திரன் இருந்தாலே அது புணர்ப்பு தோஷத்தை வேலை செய்யுது சார். அமைப்பு, அதாவது எங்க சனி சந்திரன் இங்க எங்க தொடர்புல இருக்கு? சனிக்கு 9ஆம் இடத்துலயும் சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல திரிகோணத்துல சனி சந்திரன் இருக்கா இல்லையா, அது புணர்ப்பு தோஷத்தோட ஒரு இதுதான். புணர்ப்பு தோஷத்திலேயே ஏகப்பட்ட புணர்ப்பு தோஷம் இருக்கு. சார பரிவர்த்தனை, எந்த நூல்ல அது செய்திருக்கு சார்? நூலுங்கிறத விட அனுபவ ரீதியா நான் சொல்றேன். அனுபவத்துல இது இருக்கு, வருது. நாங்க அனுபவபூர்வமா இருக்கிறது நம்புறது இல்லை. எத்தனை ஜாதகத்துல ஆய்வு பண்ணி இந்த அனுபவத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எல்லா ஜோதகத்திலயுமே அந்த புணர்ப்பு தோஷம் ஒரு குறிப்பிட்ட ஜாதகம், நான் ஒரு 100 ஜாதகம் பார்த்திருக்கேன், அதுல இது வந்து வேலை ஆகுது, அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். கணக்கெல்லாம் வச்சுக்கல. ஆனா சனி சந்திரனோட இந்த திரிகோண அமைப்பா இருந்தாலும் ஒரே கட்டத்துல சேர்ந்து இருந்தாலும் ஆதாரமற்றது சொல்றதே இல்ல. அது அவர்கிட்ட கேளுங்க. கல்யாணத்துல பிரச்சனை வந்ததான்னு கேளுங்க. கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமா? ஆனா இந்த கிரக அமைப்பு கிடையாதுமா. இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த கிரகம் இருந்தா வருது சார். நீங்க சொல்றது கல்யாணத்துல பிரச்சனை, சாப்பிடுறப்ப தாலியை கட்டி போட்டுருப்பாங்க வச்சிருப்பாங்க, அதை சொல்றீங்க. நீங்க கல்யாணத்துல பிரச்சனைன்றது எதை சொல்றீங்க? கல்யாணம் நின்று போகணும்னு சொல்றீங்களா? கல்யாணம் நடக்கிறப்ப பந்தியில சண்டை வந்ததை சொல்றீங்களா? சண்டை வர்றத சொல்றேன். கல்யாணம் நின்னு போகிற அமைப்பு இல்ல, சண்டை வர்றக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருக்கு. கல்யாணத்துல சண்டை வந்திருக்கும், மறுபடியும் கல்யாணம் நடந்திருக்கும். ஆமா, சண்டை வந்து கல்யாணம் நடந்திருக்கும். ஆமா ஆமா. அதாவது ஏதாவது ஒரு சாப்பாடு சரியில்லை அல்லது சம்பந்திக்குள்ள ஒரு சண்டைகள் அங்க நடந்து அது மனஸ்தாபம் வந்து அந்த கல்யாணத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வரும். அடுத்து இதுல வேற என்ன யோகம்? குரு சனி பிரம்மஹத்தி தோஷம்.
குரு சனி பிரம்மஹத்தி தோஷம்ங்கிறது இருக்கு. ஸோ அந்த தோஷமும் இருக்கு. சூரியனோட மாந்தி, சூரியனோட கேது, அஞ்சலியே சூரியன், பித்ரு தோஷமும் இருக்கு. ஸோ அப்ப தந்தை தோஷம், அந்த தந்தைக்கு கண்டம், அதுதான் அந்த தோஷமும் இருக்கு. அடுத்து மற்றபடி குரு சந்திரன் வந்து ரெண்டு அமைப்புல இருக்கு. குரு சந்திரன் தோஷமாவும் வேலை செய்யும், நல்லதாவும் வேலையில நல்லது செய்யும், குடும்பத்துல கெட்டது செய்யும். குடும்பத்துல உறவுகளோட பிரச்சனைகளை ஏற்படுத்த. குருச்சந்திரன் என்னவா இருக்கு? புரியல என்ன சொல்றீங்க? இல்ல, குருச்சந்திரன் யோகமாவும் இருக்கும் தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. கிரக அமைப்பு சொல்லிட்டு சொல்லுங்க, எது யோகம் எது தோஷம்? அதாவது குருச்சந்திரன் வந்து குருவுக்கு திரிகோணத்துல சந்திரன் இருக்கு இல்லையா? சோ குருவுக்கு திரிகோணத்துல இருக்கிற சந்திரன் குரு சந்திரன் சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அந்த குரு சந்திரன் சேர்க்கை தந்தைக்கு இரண்டாவது. குருவுல இருந்து சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்தா குருச்சந்திர யோகம்னு எந்த நூல்ல போட்டிருக்கு? திரிகோண அடிப்படை ஜோதிடமே அதானே சார். திரிகோணத்துல இருக்கிற அமைப்பு செயற்கையா தானே கணக்கு பண்ணணுங்கிறது தானே அடிப்படை விதியேவும். நீங்க ஜோதிட பாதமே அதுதானே சொல்லி கொடுக்குறாங்க. இங்க வந்து குரு இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா குருச்சந்திர யோகம் சொல்றீங்களா? நான் யோகம் வேலையில நல்லது செய்யலாம், குடும்பத்துல கெட்டது செய்யும், உறவுகளை பிரிக்கும். கேட்கிற கேள்வி என்ன யோகம் இருக்கு என்ன தோஷம் இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. இந்த யோகம் இருக்கு, இந்த கிரக அமைப்பு, இந்த கிரக அமைப்பு தான் நான் சொல்றேன். வேலை பதவி அந்த மாதிரி வேலையில எல்லாம் அது நன்மையை செய்யும்.